அன்பினர்களே, சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பிடியாணையை பலருக்கு எதிராக இஷ்யூ பண்ண போகின்றது. நாம் ஏற்கனவே தந்திருக்கின்றோம். அமைச்சர்கள் பென்-குவிர், நிதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர், இஸ்ரேலின் ஏற்கனவே முன்னாள் பாதுகாப்பு அமைச்சரும் நெதன்யாஹுவுக்கும் எதிராக 2004 ஐசிசி ஒரு ஓபன் மரன் பிடியாணை பிறப்பித்திருக்கின்றது. நாம் நேற்று முன்தினம் ஒரு செய்தி தந்தோம் இல்லையா? அமைச்சர்கள் பென்-குவிர் அதாவது ஸ்மாரிஷ் மீது ஐசிசி ரகசிய பிடியாணை ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக பாஸ் பண்ணுவதற்காக ஒரு நகர்வு நடைபெற்று வர சொன்னோம் இல்லையா? அதற்கு பதிலடியாக இன்று அந்த நிதி அமைச்சர் ஐசிசி கைது வரன் பிறப்பிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் கான் அல் ஹமர் மசூதியை இடிக்கப் போவதாக அந்த நிதியமைச்சர் சொல்லுகின்ற, அதாவது ஜெருசலம் பகுதியில் பலஸ்தீனியர்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியில் ஒரு பள்ளிவாசலை இடிக்க போகின்றேன், எனக்கு நீங்க மவனே, எனக்கு நீ ஐசிசி வரண்டு பிறப்பித்தேன்னா அந்த பள்ளிவாசலை இடிக்க போகின்றேன், அதற்கு நான் விரைவில் சைன் பண்ண போகின்றேன் என்று ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது முஸ்லிம் நாடுகள் கண்டுகொள்ளாது, ஆனாலும் சில நாடுகள் கண்டனங்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றது. நாளைதான் இந்த செய்தியின் அடுத்த பாட்டை பார்க்கலாம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஐசிசி, இன்டர்நேஷனல் கிரைம் கோர்ட், கிரிமினல் கோர்ட் இருக்கு இல்லையா, நெதர்லாந்து ஐசிசி கைது வரன் குறித்த செய்திகளுக்கு மத்தியில் கான் அல் ஹமரை இடிக்க போவதாக அச்சுறுத்தல் விடுத்தார் அவர் நிதி அமைச்சர். இஸ்ரேலிய அதிகாரிகளை இலக்காக கொண்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் இரகசிய வரன் கோரிக்கைகள் குறித்த செய்திகள் வெளியான நிலையில் அந்த பள்ளிவாசலை காலி செய்ய போவதாக நிதி அமைச்சர், இஸ்ரேலிய நிதி அமைச்சர் அச்சுறுத்தி இருக்கின்றார். அந்த பள்ளிவாசலை காலி செய்ய உத்தரவிட்ட செய்தியில் பெசஸ் மோரிட்ஸ் கூறினார். மேலும் இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்றும் என்ன என்ற மறுபக்கத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லுகிறார். இஸ்ரேலிய மூத்த அரசியல் மற்றும் ராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் இரகசிய வரண்டுகளை கோரியதாக இஸ்ரேலிய செய்தியே நேற்று முன்தினம் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த 2 வரண்டுகள் காசாவிற்கு அப்பால் குடியேற்ற கொள்கைகள் மீதும் ஒரு பரந்த சர்வதேச கண்காணிப்பு விரிவடைவதை குறிக்கலாம். இது ஒரு ஆரம்பம் மட்டுமே என்றும் இஸ்ரேலிய நிதி அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அந்த பள்ளிவாசல் அல் ஹமர் என்ற பலஸ்தீனிய பெடோயின் கிராமத்தை காலி செய்யும் நடவடிக்கைகளை தொடங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். மூத்த இஸ்ரேலிய அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் மற்றும் ராணுவ உளவாளிகள் உட்பட சர்வதேச, அதாவது மொசாட் உளவாளிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் கூடுதல் சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ளக்கூடும் என்ற செய்தியுடன் இந்த நடவடிக்கைகள் தொடர்படுத்தப்படுகின்றது. பல இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் இரகசிய கைது வரண்டுகளை கோரியுள்ளதாக அதிகரித்து வரும் செய்திகளுக்கு மத்தியில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளது. இது காசாவில் நடந்த போர்க்கால நடவடிக்கைகளுக்கு அப்பால் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள குடியேற்ற கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகளையும் உள்ளடக்கி சட்ட ரீதியான ஆய்வை விரிவெடுத்தக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது. இன்று செவ்வாய்க்கிழமை தேசிய நிதியமைச்சர் தனக்கும் மற்ற இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கும் எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வழக்கறிஞர்கள் கைது வரண்டுகளை கூறியதாக வந்த செய்திகளை குறிப்பிட்டு அந்த நீதிமன்றத்தை அதாவது ஐசிசி நீதிமன்றம் யூத மக்களுக்கு விரோதமானது என்று நீதிமன்றத்தை குறை கூறி வர்ணித்துள்ளார். மேலும் இந்த நடவடிக்கை இஸ்ரேலுடனான ஒரு பரந்த மோதலின் ஒரு பகுதியாக சித்தரித்துள்ளார். நான் இங்கு பேசி முடித்தவுடன் கான் அல் ஹமரை காலி செய்வதற்கான, அந்த பள்ளியை காலி செய்வதற்கான உத்தரவில் கையெழுத்திடுவேன் என்று கூறிய அவர், எங்கள் எதிரிகள் அனைவருக்கும் நான் உறுதி அளிக்கிறேன், இது வெறும் ஆரம்பம் மட்டுமே என்றும் தொடர்ந்து இருக்கு சொல்லுகிறார். ஏற்கனவே பல சிலர் முடிஞ்ச மர இனி என்ன தொடர் இருக்குது. அந்த பள்ளிவாசல், அதாவது கான் அல் ஹமர் என்பது ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலமின் கிழக்கே மாலே அடுமிம் மற்றும் கௌஃபார் அடுமிம் குடியேற்றங்களுக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பலஸ்தீனிய பெடோவின் சமூகமாகும். ஜெருசலம் பகுதி குடியேற்றங்களை இணைக்கும் E1 வழித்தடத்திற்குள் இப்பகுதி அமைந்திருப்பதாலும் புவியியல் ரீதியாக ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் ஒரு வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இணைப்பதாலும் இப்பகுதி பெரும்பாலும் மூலோபாய முக்கியத்துவம் கொண்ட பகுதியாக பார்க்கப்படுகிறது. கான் அல் ஹமர் பள்ளிவாசல் என்பது
பலஸ்தீனத்தின் பிராந்திய தொடர்ச்சியை மேலும் துண்டாடக்கூடும் என்று உரிமை குழுக்களும் சர்வதேச அமைப்புகளும் மீண்டும் மீண்டும் எச்சரித்துள்ளன. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞர்கள் ஸ்மோரிஷ் மற்றும் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்க்விர் ஆகியோருக்கு எதிராக கைது வரண்டுகளுக்கான இரகசிய கோரிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாக இஸ்ரேலிய செய்தித்தாள் நேற்று முன்தினம் ஹெரால்ட் செய்தி வெளியிட்டிருந்தது. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மற்றும் தலைமை தளபதி ஏல் ஜமீர் உள்ளிட்ட ராணுவ அதிகாரிகள் சாத்தியமான இலக்குகளாக இருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய செய்தித்தாள் மேரிப் தனியான மதிப்பீடுகளை வெளியிட்டுள்ளது. கோரிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கைது வரண்டுகள் இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை. எதிர்காலத்தில் கைதிகளின் சாத்தியத்தை அதிகரிப்பதற்காக ICC அரசு வழக்கறிஞர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு மூலோபாய மாற்றத்தை இந்த இரகசியம் பிரதிபலிக்கக்கூடும் என்றும் ஹெரால்ட்ஸ் மேற்கோள் காட்டிய சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் ஆகியோருக்கு எதிராக முன்னர் பிறப்பிக்கப்பட்ட பகிரங்க பிடியாணையானது சட்ட அமுலாக்க வாய்ப்புகளை குறைத்திருக்கக்கூடும் என்றும் அவர் வாதிட்டார். போரின் ஒரு முறையாக பட்டினி, துன்புறுத்தல் மற்றும் பொதுமக்கள் மீதான திட்டமிட்ட தாக்குதல் ஆகியவற்றை காரணம் காட்டி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் முன்னர் நவம்பர் 2024 நெதன்யாகு மற்றும் ஹேலன் ஆகியோருக்கு எதிராக பகிரங்கமான ஒரு ஓபன் வாரண்டை பிறப்பித்துள்ளது. ஹெரால்ட்ஸ் பத்திரிகையின் படி ஆஸ்திரேலியா, கனடா, ஸ்பெயின், நோர்வே மற்றும் நெதர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் ஸ்மோரிஷ் மற்றும் பென்க்விர் மீது ஏற்கனவே தூதரக கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. உறுதி செய்யப்பட்டால் சமீபத்திய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் இந்த முன்னேற்றங்கள் இஸ்ரேலின் போர்க்கால தலைமைக்கு அப்பால் குடியேற்ற விரிவாக்கம் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு கொள்கைகளுடன் தொடர்புடைய மூத்த அதிகாரிகள் மீது சர்வதேச சட்ட கவனம் கணிசமாக இருக்கும் எனவும் அதாவது ICCயின் மூத்த வழக்கறிஞர் கான் மிகப்பெரிய நகர்வு செய்து வருவதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. இப்பொழுது ICC அதாவது இந்த ஓபன் கைது வரண்டுக்கான ஒரு அச்சம் இஸ்ரேலுக்குள் மிக அதிகமாக பரவி இருக்கின்றது. பார்க்கலாம், தொடர்ச்சியான செய்திகள் தர இருக்கின்றோம். மீண்டும் மற்ற கதவு சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.